சமாதானப்படுத்த வேண்டியதானே? எல்லாம் சமாதானப்படுத்தி பார்த்தாச்சு, ஒன்றும் கதாவல. 2 பேரும் நெட்டமாக நிற்கான். இவன் சொன்னால் அவன் கேட்க மாட்டேங்க, அவன் சொன்னால் இவங்க நீ சொன்னதை கேட்காம எப்படி இருப்பாங்க? கேட்க மாட்டேங்கானே. கேட்டால் இப்போ ஒரு விஷயமே இல்லையே, சமாளிக்க முடியல. அந்த இளையவே இருக்கான் பாருங்க, கதிர்னு ஒரு பையன் தீயா இருக்கான். அவன் குணமே என்ன குணம்னா, பேசி தீர்த்துக்கிறோம்னா அவன் தீர்த்துட்டு தான் பேசுவான்பா. நான் கேள்விப்பட்ட வகையில் இதில் நல்லபடியாக தான் அதுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மேலே தான் இருக்கியாப்பா? கேமரா சென்டரில் போனேன், போய் 6 வருஷம் ஆச்சு. நல்ல சேலரி, அங்கேயே இருக்கேன். சென்னை எப்போ கிளம்புற? சென்னை இப்போ ஃப்ரைடே புக் பண்ணியிருக்கேன். ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், அதனால் கிளம்பிடுவேன். இப்போ வேறு எதுவும் வேலை இருக்கா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு 10 நிமிஷம் போயிடலாம். டேய் வந்துட்டான், வா. வந்துட்டான்டா, கூப்பிட்டு வந்துட்டான். வந்தான் வா. நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏய், நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க. அதெல்லாம் நான் பேசிட்டா வருவேன், நீங்கள் போயிட்டு வாங்க. என்னை கூப்பிடாங்க, போயிட்டு வாங்க. சாவடிக்கலை அவனா? அதை விடு, அவனையும் கூட்டு வந்த. அவனை விடு, முழுசா நிற்கான். இன்னும் சாவடிக்கலை அவனா? நே, ஒரு நிமிஷம். உங்கள் தங்கச்சி 4 வருஷம் தெரியுண்ணே. சங்கரிக்கும் என்னை பிடிக்குண்ணே. அவள் தானே உங்கள்கிட்ட பேசணும்னா கல்யாணம் பண்ணி வைங்கண்ணே, சந்தோஷமா வச்சு. என்னடா சொல்ல வரேன்? உடனே அத்துற போறேன், சங்க நேருடா. என்ன தயிர்த்தடா இங்க வந்திருக்கீங்க? கொல்ல வேண்டாமா அவனை? நீ முதல்ல கூட்டி போயா, கூட்டி போ. யாரு? டேய் போய் முதல்ல உட்காருடா, போடா உட்காருடா. டேய் கதிர, அப்பா வந்துருவாருடா, உட்காருடா. சொன்ன கேளுடா. சொன்ன கேளுங்க சாமிகளா, வேணாம், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏய் இரு, நாங்கள் இருந்தப்போ உனக்கு என்ன? என்னது நாங்கள் இருக்கண்டா உனக்கு? இரு இங்க பாரு உன்னை ஏதாச்சும் அவங்க பண்ணிட போறாங்கடா. நாங்க இருக்கல, நீ ஏன்டா தனியா வந்தா? நம்ம மொட்டையில மோசமானவன்டா. நமக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா. நான் வந்தால் சங்கரியோட வாரேன், ஏன்னா செத்து மண்ணா போயிரண்டா. என் அம்மா எடுத்து சொல்லுங்கடா. அந்த பையனை பற்றி நான் கேள்விப்பட்டதை சொல்லிட்டேன். முடிவு நீங்கள் எடுங்க, எது இருந்தாலும் நிதானமாக எடுங்க. பார்ப்போம், உள்ளே போவோம். கிளம்புறேனே. வாங்க கிளம்புறேனே. சுப்பையா வாங்க, நான் சொல்கிறேன்ல, வாங்க சுப்பையா, என்னன்னு பார்த்துட்டு போவோம். டேய் கதிரு, அப்பா வந்துட்டார், வா. குமாரே, நீ எங்கே வந்த? அவன் 2 ஆட்ட ஃபோன் பண்ணிட்டு அவன் பொண்டாடிக்காரு, நீ எடுக்கவே இல்லையா போனேன். அவள் என்கிட்ட சொல்லி அவளா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ முதல்ல கிளம்பு, முதல்ல வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். முதல்ல நீ இடத்த காலி பண்ணு, போ வீட்டுக்கு போ. கிளம்பு. ஏழை, நீ எப்படி இங்கே வந்த சலிப்பில்? நீ எங்க வந்த? தம்பி உனக்கு இங்கே என்ன சொல்லிங்க? ஊர்லயே 1ஆம் நம்பர் சலிப்பை நீ. இங்க என்ன சொல்லி உனக்கு முதல்ல அதை முதல்ல சொல்லு. இவன் தான் 1ஆம் நம்பர் சலிப்பைய ஊர்ல. நீ இருக்க வேண்டிய இடம் இதா. போ வெளியே, போ வெளியே, ஓடு. அந்த இருக்கான்ல சல்லிப்பையே கொடுத்தானு தருவான். யாருவா? நீ தானே கூட்டு வந்திருப்பா அவனை. இங்க பாரு, உனக்கு இங்க என்ன சொல்லி? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பாரு அவனை, பாரு. ஏதாவது சண்டை போட கொஞ்சமா காதுல வாங்குறானா? எல்லாம் விளக்க மாட்டாலும் சாப்பிட்டு. இங்கிட்டு வா. எந்த விஷயத்திலையுமே ஒரு ஏத்தடி இறக்கடி இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் பார்த்து பக்குவமா போ. சும்மா எடுத்தாலும்
ஏய், யாரு சுப்பையா சுப்பையா அவனை கொஞ்சம் பிடிங்க. பேச விட மாட்டாங்க சார். பொறு என்ன வேணும்? அண்ணே அவனை பாருங்க. இரியா பேச விடுங்க. கொண்டாலும் பரவாயில்ல சார். நீங்க பேச விட மாட்டீங்க சார். நீங்க நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க சார். கேளுடா. நீ என்ன பேச போறன்னு எனக்கு தெரியும் சார். ஒரு வாங்கண்ணே நிமிஷம். நீங்க இருங்க. நீ என்ன வாங்கண்ணே பேச நீங்க. போறன்னு தெரியும். என்ன பொறுமையா இரு கேட்க முதல்ல. போடா. சார் போ சொல்றேன்ல. போடா. போன்னு சொன்னேன்ல. போ. டேய் கதிரு சொல்றத கேளு முதல்ல. கொஞ்சம் ஒழுங்கா பேசு. அதுக்குன்னு அவன் சங்கம் இருக்கவன் என்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்காங்க? கேளு. நான் விசாரிச்சல அந்த பையன் நல்ல பையன் சொல்றேன். ஓ. ஆமா நான் எல்லாம் விசாரிச்சிட்டேன். அப்போ உன் பொண்ணை கட்டி கொடுத்துருவேன். அவன் குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்னாயிரும். நான் உனக்கு லூசு பிடிச்சிருச்சு. உனக்கு லூசு பிடிக்க அடங்கடா புடிங்கி லூசு பிடிக்க வச்சிரடா நீ. இரியா உன் பேச்ச கேட்டா லூசுடா பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? மூஞ்சி திருப்பி இந்த சுப்பையா அவன் என்ன பேசுறான் பாருங்க. ஏண்டா அப்பா மரியாதை கேட்ட முதல்ல. விடுங்கண்ணே லூசுடி கேட்கான்டா இவன் லூசுன்னு. உன் பேச்ச கேட்டா தாண்டா எல்லா பேரும் லூசு பிடிக்கும். விடுங்கண்ணே அவர் உங்க அப்பா தானே, நிதானமா இருயா. சுப்பையா இங்க வாங்க சுப்பையா. நான் வரேன். இங்க வாங்க சுப்பையா. முக்கியமான மேட்டர் நான் சொல்வேன். நான் கேட்டு நான் கொடுத்த அந்த போய் முதல்ல கேட்கறான்னு கேளுங்க. இல்லைன்னா இப்ப இந்த நாளைக்கு நான் இப்படியே வெளியே போயிடுவேன். கூட்டு வரேன். கேட்டு வாங்க முதல்ல. கூட்டு வரேனே. தம்பி உட்காரியா. கதிரு உட்காரியா பக்கத்துல. டேய் கதிரு முதல்ல சொல்றத கொஞ்சம் கேளு. இங்க பாரு. எப்ப பாரு இப்படி அப்படின்னு திரும்பிட்டே இருந்தா. இதே ஊர்ல ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை சொல்றேன் கேளு. குத்து கேளு. இங்க கேளுடா. நீ திரும்ப இப்படி திரும்பிட்டே போய்கிட்டு இருக்க. 10 மாப்பிள்ளை வந்தான். 10 மாப்பிள்ளை ஒரு பெண்ணுக்கு. 10 வேண்டாம்னா உன் மனசுல என்னதான் வச்சிருக்க சொல்லி தொலை தாயின்னு கேட்டான். உன்ன மாதிரியே விடலை பையன் அனந்தவி 5-6 பேர் அவளுக்கு. என்ன சொன்னா தெரியுமா? ஒண்ணுக்கு உதவாத ஒரு வேகாரி பையன். ஒரு வேலைக்கும் போக மாட்டான். இல்லாத சனித்தனம் என்ற பையனை போய் அவனுக்கு தானே வாக்கப்படும்னா ஒத்த காலில் நின்னான். விடுவாங்களா? நீ இப்ப குதிக்க இல்ல. அதே மாதிரிதான். என்ன ஐடியா பண்ணாங்க? அந்த பையன் ஊர்ல இருக்க போய் தானே அவனை சொல்லிக்கிட்டே இருக்கா. அவனை விரட்டிடும்ட்டு ஐடியா பண்ணி கேளு. இல்லாத பில்டப் எல்லாம் பண்ணி போய் அவனை ஊர் விட்டு விரட்டியாச்சு. அவனும் ஓடி போயிட்டான். திரும்ப ஒரு 4-5 மாதம் கழிச்சு விட்டு போய் என்னம்மா அவன் தான் ஓடி போயிட்டான்ல, மாப்பிள்ளை பார்க்கலாமா அப்படின்னு கேட்காங்க. என்ன சொன்னா தெரியுமா? நீ குத்துக்கல்ல காட்டினாலும் நான் கழுத்தை நீட்டுறேன், தாலி கட்டிக்கிறேன், பிள்ளையும் பெற்றுக்கிறேன், கல்யாணம் முடிஞ்ச பிறகு பிள்ளை பண்ணணும்ல, பிள்ளையும் பெற்று தந்துடுறேன். ஆனால் ஒன்று நிறைவேற்றுன்னு சொல்லிக்கிறேன். என்னைக்கு அந்த பையன் வந்து அடியே வா போகணும்னு சொல்லிட்டான்னா அப்படியே பிள்ளைகளை போட்டுட்டு ஓடி போயிடும்னு சொன்னான். சிரிக்காத, சொன்னதை நடத்தியும் காட்டிட்டான். கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சு 2 பிள்ளை பிறந்த பிறகு அந்த பையன் என்கிட்ட கிடந்து வந்துட்டான். மறுநாள் 2 பேரும் ஊரை விட்டு காணும் போயாச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவன் அவன் மேலே எந்த அளவுக்கு ஆசை வச்சுருந்துருக்கா, மனசில் வச்சுருந்துருக்கான்னு இந்த முட்டா பையலுக்கு அப்போ தான் தெரிஞ்சது. பாத்தியா எவ்வளோ பிடிசாதனக்காரியா இருக்கான்ட்டு ஒரு பொம்பளை. இதெல்லாம் மனசில் வச்சுக்கோ முதல்ல. அப்ப அந்த கேடு கட்டச்சிரிக்க மாதிரி நம்ம சங்கரியும் போயிடுவான்னு சொல்ல வரீங்க. அப்படியெல்லாம் நம்ம குடும்பத்து பொம்பளைங்க போகவே மாட்டாங்க. கொஞ்சம் பொறு. அந்த கேடு கட்ட சிரிக்க யாருன்னு உனக்கு தெரியுமா? உங்க பாட்டி, என்னை பெற்ற அம்மா தெரியுதா? அவதான் ஒன்னவ. உமர அம்மா வேணா அப்படி இருக்கலாம், என் தங்கச்சி அப்படி இருக்க மாட்டா. கத்தாதா டேய் கத்தாத. அந்த பிடிசான் இருந்ததில்ல உன் பாட்டிட்ட, அதே மன தைரியம், வைராக்கியம், மன உறுதி அவகிட்டையும் நான் பார்க்குறேன். யார்கிட்ட? என் ஆசை மக சங்கரிட்ட. என்ன இன்னும் தலையை கவுந்துட்டு உட்காந்துட்டே இருக்க? சொல்றா. ஏதோ போன வந்து எடுத்து பேசு. பாரு யாருன்னு பாரு. என்ன மூஞ்சி ஈன்னு போது? சங்கரி தானே? பேசு. சங்கரே சங்கரே, அண்ணன் சொல்றத கேளு. அவ யாரு என்ன நமக்கு தெரியாது. வேண்டாம், நான் சொல்றத கேளு. வேண்டாம்.
இங்கே பாருடா டேய், இங்கே பாரு. என்ன சொல்கிறா? என்னைய பார்த்து சொல்கிறா. என்னை பார்த்து சொல்லு. பேசினில்ல தங்கச்சிட்ட, சங்கரிட்ட பேசினே இல்லை. என்ன சொன்ன அதை சொல்லு, முதல்ல சொல்லு. என்ன சொன்னான்னு சொல்லு. அவளுக்கு ஆ வேற கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஆ அந்த பையன் யார? அவ யாருக்கு வாக்கப்பட்டோம்னு சொன்னாலும் அவனை ம், இசக்கிய ஆ, அவ விரும்புகிற பையன். அந்த பையன் இல்லை, அவ விரும்புகிற பையன். சொல்லு, குறையும் சொல்லியா சொல்லு. அவன் கூடத்தான் ஓடி போவாளாம். நான் சொன்ன சரியா போச்சுல்ல. உனக்கு என்ன பிடிவாத வைராக்கியம் இருக்கு, அதுவும் தங்கச்சிக்கு இருக்கும்லடா. சுப்பையா, ரைட்டு, வேலை முடிஞ்சது, வாங்க போவோம். நடக்க வேண்டியதை பார்ப்போம். அப்போ இந்த மருமகனை வேற வாடா போடான்னு பேசிட்டேன். நீங்க போங்க சுப்பையா, நான் சரி. பார்த்துட்டு வரேன். டேய் கதிரே, டேய் கதிரே, அப்பா கூப்பிடலடா. வாடா, வா வா வா. டேய் கதிரு, வா, சொல்றத கேளு. நம்ம பிள்ளை அது நல்ல மாப்பிள்ளைத்தான் செலக்ட் பண்ணிருப்பா, நல்லா இருப்பா. வா, ஒண்ணு மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சுக்கிடாத. அதுக்கு மேல என்ன, நாங்க இல்லையா, பெரிய ஆளுங்க இல்லையா, அப்பா இல்லையா, கடவுள் பாத்துக்குவாடா. அதுக்கு மேல என்ன?